Hi guys, this is Indu and welcome back to my channel. ஸோ இன்றைக்கி ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும் என்னோடய ரொட்டீன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆஃப்டர்நூன் லன்ச்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கே 2 o'clock ஆயிடுச்சு. ஸோ 2 hours நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீடெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கேற்றணும். ஸோ நான் வீடெலாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு வீடெலாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ மார்னிங் ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு வாட்டி நான் செடிக்கெலாம் தண்ணி ஊற்றுவேன். ஸோ 2 times தண்ணி ஊற்றினா கொஞ்சம் அந்த சம்மர் டைமில் அந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ சம்மர் டைம்னால செடியெல்லாம் ரொம்பவே ஸ்லோவாக தான் வளருது. ஸோ வின்டர் டைமில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வளர்கிற மாதிரி இருந்துச்சு மணி பிளான்ட்டு. ஸோ ஹீட் பயங்கரமாக இறங்குறதுனால மண்ணெல்லாம் ஈஸியாக ட்ரை ஆகுது. ஸோ அதனால் செடியோட இது ரொம்ப ஸ்லோவாகுது. ஸோ செடியும் கொஞ்சம் சீக்கிரமாக வாடுற மாதிரியும் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன்னே எனக்கும் தெரியலை. ஸோ நெக்ஸ்ட் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ ஈவினிங் 6 o'clock மேலே ஒரு பேட்மிண்டன் மேட்ச் இருக்குது. ஸோ அதுக்கு நாங்கள் கிளம்பணும். ஸோ போயிட்டு ரிட்டன் வர்றதுக்கு எப்படியும் ரொம்ப லேட் ஆயிரும். ஸோ அதனால் ஸோ ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணி கொண்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து கட் பண்ணி வாஷ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மேட்ச்லாம் ப்ளே பண்ணும்போது நார்மல் ஸ்நாக்ஸை விட இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனால் இன்னும் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். அதனால நான் கொஞ்சமாக கிரேப்ஸு ஆப்பிள் கொஞ்சம் கேரட் வாஷ் பண்ணி நீட்டாக கட் பண்ணி பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 3 bottles தண்ணியும் நான் எடுத்துகிட்டு போனேன். ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி தான் நான் எடுத்துகிட்டு போனேன். ஸோ அப்படியே நாங்கள் மேட்ச்சுக்கு கிளம்பியாச்சு. ஸோ நாங்கள் 2 பேருமே ப்ளே பண்ணுறோம். மேட்ச் 6:30க்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு 5:30க்கு கிளம்பினோம். ஸோ கொஞ்சம் அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மேட்ச் ப்ளே பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு. ஸோ நாங்கள் போகும்போதே கோர்ட் எல்லாமே ஃபுல்லாக இருந்தது. ஸோ எல்லாருமே ப்ராக்டிஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லி மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கே 6:30 மேலே ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மென்ஸ் டபுள்ஸ் தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேயே ஒரு 8 பேர் இருந்தாங்க. ஸோ ஓவராலும் ப்ளே பண்ணி அதுவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ மென்ஸ் டபுள்ஸ் முடியறதுக்கே 7:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால் கப்புள்ஸ் மேட்ச் அன்னைக்கு கண்டக்ட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் டே கப்புள்ஸ் மேட்ச் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் மென்ஸ் டபுள்ஸ் மட்டும் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் வீட்டுக்கு வரும்போது ஒரு 8 o'clock ஆச்சு. ஸோ ரைஸ் கொஞ்சம் ரிமைனிங் இருந்துச்சு. ஸோ அதையே நாங்கள் டின்னருக்கு சாப்பிட்டுட்டு பால் மட்டும் குடிச்சிட்டு நாங்கள் டின்னரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு பாஸ்ட் 1 வீக்காக பயங்கரமாக வெளியே போகிற மாதிரி இருந்ததுனால ஃபேஸ்லாம் ரொம்ப டேன் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ வீக்லி 2 times நான் எப்போவுமே ஃபேஸ் பேக் போடுவேன். ஸோ இந்த வாட்டி 1 week நான் போடவே இல்லை. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருந்ததுனால ஸோ ஃபேஸ் பேக் ஏதாச்சும் ரெடி பண்ணி போட்டுடலான்னு சொல்லி யோசித்தேன். ஸோ ரொம்ப டேன் ஆச்சுன்னா நான் காஃபி ஃபேஸ் பேக் தான் யூஸ்வலாகவே போடுவேன். ஸோ காஃபியும் மில்க்கும் மட்டும்தான். ஸோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ அந்த கூலிங்கோடி ஃபேஸில் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ஸ்க்ரப்பெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபேஸ் பேக் நான் போடுவேன். ஸோ நேச்சுரலாக போடுறதா இருந்தால் நான் காஃபி ஃபேஸ் பேக்கு, ஸோ அதுக்கப்புறமா ரைஸ் ஃப்ளவர் மில்க்கு ஹனி போட்டு அந்த ஃபேஸ் பேக், இந்த 2 ஃபேஸ் பேக் தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். ஸோ என்னோடய ஸ்கின் ஆயிலி ஸ்கின். ஸோ நான் கடலை மாவு போட்டால் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபேஸ்லலாம் ரெட்டிஷ் ஆகி ரொம்ப இச்சிங்காக இருக்குது. ஸோ அதனால் நான் கடலை மாவு போடுறதே இல்லை. ஸோ நேச்சுரலாக போடுறதா இருந்தால் இந்த 2 தான் நான் மாற்றி போடுவேன். ஸோ மற்றபடி நான் முல்தானி மெட்டி சாண்டல்வுட் பவுடர் எல்லாமே நான் பர்பிளில் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் மாற்றி போடுவேன். ஸோ வீக்லி 2 times போடுறதுனால 1 time நேச்சுரலாக போடுவேன். ஸோ 1 time அந்த பேக்டு ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் இதெல்லாம் போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 5 minutes தான் இருப்பேன். ஸோ லைட்டாக காயிற மாதிரி இருந்தோடனே நான் ஃபேஸை வாஷ் பண்ணிடுவேன். ஸோ ஆயிலி ஸ்கின்னால் ரொம்ப அது ட்ரை ஆகி ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது. ஸோ என்னோட இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனை நான் தனி வீடியோவாக நான் ஒரு நாள் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமா 5 minutes ஆயிடுச்சு. ஸோ நான் ஃபேஸ்லாம் நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு ஸோ செட் பண்ணிட்டேன் ஃபேஸை. இந்த மாதிரி ஃபேஸ் பேக் போடுற அன்றைக்கி ஐஸ் பேக்கும் வைப்பேன். ஸோ இப்போ கொஞ்சம் லைட்டாக ஹெட்டேக் இருக்கிறதுனால நான் ஐஸ் பேக் யூஸ் பண்ணல. ஸோ டைரெக்டாக மாய்ஸ்சரைசர் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ ஈவினிங் ரொட்டீன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி எங்களோட ஈவினிங் ரொட்டீன் இந்த மாதிரி தான் போச்சு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.